ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது வந்து சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் உடைச்ச கடலை, தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க, கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பாருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை தாளித்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது நல்ல சட்னி மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுட சுட தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.